ஸோ ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். எஸ்எஸ்சிலிருந்து இப்போது ரிவைஸ்டு டென்டேட்டிவ் கேலண்டர் வந்து இந்த இயர்க்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ அதில் வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அண்ட் அதே மாதிரி கான்ஸ்டபிள் ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்றத முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வருஷம் எஸ்எஸ்சியில் வரக்கூடிய வேக்கன்சிஸுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இனிமேல் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, இந்த ஜிடிக்கு வந்து மார்க் கம்மியாக இருக்குது, அடுத்த ஜிடியோட வேக்கன்சிஸ் எப்போ வரும்ன்ட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோ, நிறைய பேர் வந்து உங்களோட ஃப்ரெண்டு ஏதாவது மார்க் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செலெக்ஷன் போஸ்ட் பேஸ் 12 வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஜூன் 2 வரப்போகுது. அதோடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 23 வரையும் க்ளோஸ் ஆயிரும். அதோடைய எக்ஸாம் டேட் வந்து 24 ஜூலை ஆகஸ்ட் 4 வரையும் வந்து நடக்குது செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து எக்ஸாம் வருது. ஸ்டெனோகிராஃபரோட எக்ஸாம் வந்து 6 ஆகஸ்ட்லேருந்து 11 ஆகஸ்ட். ஓகேங்களா? அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 5 ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஜிஎல் டயர் 1க்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட் 2025 நடக்குது. அதோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9/6, அதாவது ஜூன் 9 வருது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 4 வரையும் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிபிஓ, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் சிஏபிஎஃப் உடைய டேரக்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஃபோர்ஸுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா 16/6/2025. ஓகேங்களா? அதாவது ஜூன் 16 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஜூலை 7 வரையும் அப்ளிகேஷன் ஆன்லைன் இருக்க போகுது. ஓகேங்களா? அதோடைய எக்ஸாம் வந்து 1 செப்டம்பர்லேருந்து 6 செப்டம்பர் 2025. ஓகேங்களா? ஸோ நம்ம நிறைய பேர் வந்து ஜிடிக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து யாராவது டிகிரி வச்சுருந்தும் ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸ் ஃபோர்ஸுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதை விட இது டேரக்ட் அதோட மேலே இருக்க ஒரு போஸ்ட். ஓகேங்களா? டேரக்ட் சப் இன்ஸ்பெக்டர். ஏன்னா டயர் 1 டயர் 2 2 எக்ஸாம் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா சேம் எஸ்எஸ்சி ஜிடிக்கு என்ன சிலபஸோ அதே பேட்டர்ன் தான். அதோட கொஷின்ஸில் அவருடைய லெவல் மட்டும்தான் வந்து மாடரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். கண்டிப்பாக நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஜிடிக்கு ட்ரை பண்ணுறவங்க, டிகிரி வச்சுருக்கிறவங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஹெச்எஸ்எல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயர் 1 எக்ஸாம் வந்து 8 செப்டம்பர்லேருந்து 18 செப்டம்பர் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எம்டிஎஸ் நிறைய பேர் இதுக்காக அப்ளை பண்ணுவாங்க. எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கான எம்டிஎஸ் அண்ட் அவில்தாருக்கான போஸ்ட் வந்து 26/6/2025 ஜூன் 26 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஜூலை 24 வரையும் அப்ளிகேஷன் ஆன்லைன் இருக்க போகுது. ஓகேங்களா? அதோடைய எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 20 செப்டம்பர்லேருந்து 24 அக்டோபர் வரையும் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் வருது. அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டபிள் டிரைவர் இன் டெல்லி போலீஸில் மட்டும் மேலுக்கு மட்டும் எக்ஸாம் வருது. ஓகேங்களா? அது வந்து ஜூலை செப்டம்பர் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதோடைய எக்ஸாம் டேட் வந்து நவம்பர் டிசம்பரில் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் இன் டெல்லி போலீஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? டெல்லி போலீஸோடைய ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரி HCMக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை செப்டம்பரில் வரப்போகுது. அதோடைய எக்ஸாம் டேட் வந்து நவம்பர் டிசம்பரில் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம் வந்து ஸ்டெனோகிராஃபர், அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டபிள் ஜிடியின் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் சிஏபிஎஃப் என்ஐஏ எஸ்எஸ்எஃப் ரைஃபிள்மேன் ஜிடியின் அசாம் ரைஃபிள்ஸ் எக்ஸாமினேஷன் 2026. இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜான்வரி பிப்ரவரி 2026 வரப்போகுது. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 6 மந்த் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த ஜிடியில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க் கம்மியாக இருப்பீங்க. அவங்க எல்லாமே இந்த 6 மாதம் நல்லா படிச்சிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஜிடியில் வேக்கன்சிஸ் கம்மியாக இருந்தாலும் நம்ம செலக்ட் ஆகிற அளவுக்கு நமக்கு அந்த நாலேஜ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அக்டோபர் 2025 நவம்பர் மந்த் வரையும் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டென்டேட்டிவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஒரு கேலண்டர். இதுக்கு முன்னாடி ஒரு கேலண்டர் ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த கேலண்டரில் கான்ஸ்டபிள் ஜிடிக்கான எக்ஸாம் டேட் வந்து ஜான்வரி பிப்ரவரி இல்லாமல் ஏப்ரல் 2025 கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அதை மாடிஃபிகேஷன் பண்ணி எப்போவுமே ஜான்வரி பிப்ரவரியில் தான் வந்து நம்ம கான்ஸ்டபிள் ஜிடிக்கான எக்ஸாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த வருஷமும் ஜான்வரி பிப்ரவரியில் எக்ஸாம் வருது. ஓகேங்களா? அதனால் இந்த ஜிடியில் மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ஜிடிக்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி ரயில்வேக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தா அதுக்கான ப்ரிப்பரேஷனில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து குரூப் டிஏ நிறைய பேர் போட்டிருப்பீங்க. அது இப்போது என்டிபிசிக்கான எக்ஸாம் டேட் வந்து விட்டுட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் வரும்.
அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் ஆக முடியும். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து எஸ்எஸ்சியில் ஜூன் மந்த்லேருந்து அப்ளிகேஷன் வந்து லைனாக ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரையும் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து கான்ஸ்டபிள் ஜிடி வரையும் அப்ளிகேஷன் வரும். அதோடைய எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் ஜிடிக்கு மட்டும் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மற்ற இது எல்லாமே அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் வரக்கூடிய வேகன்சிஸை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நல்லா நம்ம தயாராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கட் ஆஃப் கிளியர் பண்ணுற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? செலெக்ஷன் ஆகிற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம இப்போ இனிமேல் வரக்கூடிய வேகன்சிஸுக்கு நம்ம வந்து செலக்ட் ஆக முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சிக்கோ இல்லை வந்து ரயில்வேக்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.